நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விசாரத் பூர்வத் பேப்பர் 2ஓட கிராமர் क्वेश्चंस பார்த்துட்ருக்கோம். இதில் செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? स्वर संधि किसे कहते हैं, उसके कितने भेद है, उदाहरण समझाइए. ஓகே, இங்கே வந்து स्वर संधि அப்படின்னா दो स्वरन के में से जो विकर होता है उसे स्वर संधि कहते हैं. दो स्वरों அப்படின்னா ரெண்டு வவ்வல்ஸும் சேர்ந்து இங்கே ஒரு வேர்டு வருது. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ரெண்டு வவ்வல்ஸ் சேர்ந்து நமக்கு இங்கே ஒரு வேர்டு வந்திருக்கு. ஓகேயா, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தோம். ஆல்ரெடி 5 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து திருத சந்தி, அதுக்கப்புறமா குருன் சந்தி, அதுக்கப்புறமா இதில் வந்து விருதர்த்த சந்தி, என் சந்தி, அயாதி சந்தி. இந்த ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் எப்படி எழுதலாம் தெரியுமா? இங்கே ஜப் ஆ யா துவானி கே ஆகே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்கு கூடல ஆ வந்துச்சு அப்படின்னா ஆன்னு சேஞ்ச் ஆகும் அப்படிங்க இங்கே ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே இந்த ரூல்ஸ் வச்சு தான் இது எல்லாமே இங்கே வருது பாருங்கள். ராம் ப்ளஸ் அவதார், இந்த மாங்கிற லெட்டரை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இம்மு ப்ளஸ் ஆ, கரெக்டாக? இது வந்து மா ப்ளஸ் ஆ தானே, மா, கரெக்டா? அப்போது இந்த ஆவும் சேர்ந்து நம்மளுக்கு என்னவா மாறியிருக்கு? ஆவா மாறியிருக்கு. ஆனால் நீங்களே இதை பிரித்து பாருங்கள். பாரஹேரி நல்லா படிச்சிருந்தா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓகேயா? அப்போது இந்த ஆங்கிறத பார்த்தீங்களா? அப்போது மாவை மா ப்ளஸ் ஆ தான் மா. அதே இது மா ப்ளஸ் ஆங்கிற லெட்டர் தான் மா, கரெக்டா? அப்போது இப்படி தான் இந்த ரூல் வந்திருக்கு. அப்போது இந்த ஆ ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு ஆ, புரிஞ்சா? இதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் இது குருன் சந்தியும் வரும். அந்த வேர்டை மட்டும் பிரித்து பார்க்கணும். ஓகேயா? இனி அடுத்த விருதத்த சந்தியும் அப்படி தான் வரும். என் சந்தி, அயாதி சந்தியும் அதே மாதிரி தான் வரும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதை நீங்கள் பார்த்தா ஈஸியாக இருக்கும்.